வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கித் தந்த பெருமை எல்லாம் உங்களை சேரும். ரொம்ப சரி, ரொம்ப சரி. பெரியவர் டிஎம்எஸ் அண்ணா பாடிருக்க அத்தனை பாட்டு உங்ககிட்ட பாடிருக்கிற அவர் பாடிருக்கிற பாட்டு யாராலையும் பாடிருக்கவே முடியாது. He has sung so many songs. ஒரு ஆத்மார்த்தமா அவர் ஒரு எக்ஸ்பிரஷனுக்காக எடுத்தீங்கன்னா நவரசங்கள் அவர் பாடாத பாட்டே கிடையாது. வணக்கம், நான் மீண்டும் வாசுதேவன் பேசுகின்றேன். MMFA குழுமத்தைச் சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிய இசை தொகுப்பின் மூலம் உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இசை தொகுப்பிற்கு ஹிஸ் மெஜஸ்டிக் வாய்ஸ் என்று தலைப்பிட்டு வெண்கல குரல் வேந்தன் திரு TM சௌந்தரராஜன் அவர்கள், மெல்லிசை மன்னர் திரு MS விஸ்வநாதன் அவர்களின் இனிமையான இசையில் பாடிய சில அற்புதமான பாடல்களை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஸ்ருதி சுத்தம், அபரிமிதமான சங்கீத ஞானம், தெளிவான தமிழ் உச்சரிப்பு, அக்ஷர சுத்தம், சரியான பாவம், கம்பீரமான குரல், இவற்றுக்கு சொந்தக்காரர் தான் திரு TM சௌந்தரராஜன் அவர்கள். திரு MK தியாகராஜ பாகவதர் அவர்களை இன்ஸ்பிரேஷனாக வைத்துக்கொண்டு தனது திரைப்பட பின்னணி இசை வாழ்க்கையை துவக்கிய திரு TM சௌந்தரராஜன் அவர்கள் இசைமேரி திரு G ராமநாதன், திரு SM சுப்பையா நாயுடு, திரை இசைத்தரகம் திரு KV மகாதேவன் இவர்களுடைய இசையிலும் பல அற்புதமான பாடல்களை பாடியுள்ளார். அவை பெரும்பாலும் கர்நாடக சங்கீதத்தை அடிப்படையாகவும் சில நாட்டுப்புற பாடல்களாகவும் அமைந்துள்ளன. திரு MS விஸ்வநாதன் அவர்கள் திரு சௌந்தரராஜன் அவர்களுக்கு பலதரப்பட்ட பாடல்களை கொடுத்து அவருடைய பல புதிய பரிமாணங்களை நமக்கு காட்டினார். அவற்றில் சில பாடல்களை நாம் இந்த நிகழ்ச்சி தொகுப்பில் பார்ப்போம். இந்த தொகுப்பில் முதலாக நான் எடுத்துக்கொண்டுள்ள பாடல் நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளையென்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம் என்கின்ற பாடல். நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்தில் அமையப்பெற்றுள்ள இந்த பாடல் கவிஞர் திரு வாலி அவர்களால் எழுதப்பட்டுள்ளது. இந்த பாடலுக்கு மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள் மிகவும் நவீனமான மாடர்ன் ரிதம் கொடுத்து அற்புதமாக இசையமைத்துள்ளார். வேலையில்லாத 3 இளைஞர்கள் நாளை என்ற நாளின் மீது நம்பிக்கை கொண்டு இந்த பாடலை உற்சாகமாக பாடுவது போல இந்த பாடல் அமையப்பெற்றுள்ளது. இந்த பாடலோட ரிதம் பார்த்திங்கனாக்கா கிட்டார், ப்ரஷஸ் அண்டு விசிலிங் இதை வச்சு தான் பிரதானமாக இந்த பாடல் இசையமைக்கப்பட்டுள்ளது. திரு சௌந்தரராஜன் அவர்களின் கம்பீரமான குரலில் மிகவும் உற்சாகமாக பாடப்பட்டுள்ள இந்த பாடலை நாம் இப்பொழுது கேட்டு மகிழ்வோம். நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம். நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம். எங்கே கால் போகும் போகவிடு, முடிவை பார்த்துவிடு. எங்கே கால் போகும் போகவிடு, முடிவை பார்த்துவிடு. காலம் ஒரு நாள் கை கொடுக்கும், அதுவரை பொறுத்து விடு. காலம் ஒரு நாள் கை கொடுக்கும், அதுவரை பொறுத்து விடு.
நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம். நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம். லா 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 கொடுத்தால் தானே விழித்துக் கொள்ள, கொடுத்தால் தானே வாங்கி செல்ல, படுத்தால் தானே விழித்துக் கொள்ள. எங்கே கால் போகும் போகவிடு, முடிவை பார்த்து விடு. காலம் ஒரு நாள் கை கொடுக்கும், அதுவரை பொறுத்து விடு. நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம். நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம். எங்கே கால் போகும் போகவிடு, முடிவை பார்த்து விடு. காலம் ஒரு நாள் கை கொடுக்கும், அதுவரை பொறுத்து விடு. நெஞ்சிருக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம். நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம். இப்பொழுது நாம் கேட்க உள்ள பாடலும் ஒரு துள்ளல் இசை பாடல்தான். தங்கை திரைப்படத்திற்காக திரு டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடியுள்ள இனியது இனியது உலகம் என்ற பாடல். இந்த பாட்டை பொறுத்த மட்டும் டிஎம்எஸ் அவர்களின் வாய்ஸ் கல்ச்சரும் அவர் அடாப்ட் பண்ணியிருக்கிற சிங்கிங் ஸ்டைலும் சற்று வித்தியாசமானதாக இருக்கும். கண்ணதாசன் அவர்கள்தான் இந்த பாடலை எழுதியுள்ளார். அழகான வரிகள் நிறைந்தவை. இனியது இனியது உலகம், புதியது புதியது இதயம், அருமை இந்த இளமை, வாழ்வில் அனுபவம் பெறுவது பெருமை. இந்த பாட்டில் நான் ரொம்ப ரசித்த வரிகள், அச்சம் கொண்டால் சுகமில்லை, அடிமை வாழ்வில் சுவை இல்லை, தூங்கும் கண்ணில் ஒளி இல்லை, துள்ளி நடந்தால் வலி இல்லை. இந்த பாடல் வரிகள் மிகவும் அழகாக இருக்கும். இந்த பாடல் வரிகளையும் இந்த இசையையும் கேட்கும் பொழுது நமக்கே உற்சாகமும் புத்துணர்ச்சியும் பொங்கும். அளவு நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த பாடல் மெட்டு போட்டதுக்கப்புறம் பாட்டு எழுதினாங்களா, பாட்டு எழுதினதுக்கப்புறம் மெட்டு போட்டாங்களா என்பது தெரியவில்லை. ஆனால் ஒன்றுத்துக்கு ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கும் அந்த பாடல் வரிகளும் மெட்டும். திரு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இந்த பாடலுக்கு மிகவும் அழகான ரிதம் அமைத்துள்ளார்கள். பல்லவி மற்றும் அனுபலவி போர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெர்குஷன் ஸ்கோருக்கு ட்ரம்ஸ் இசைக்கருவியில் உபயோகப்படுத்தப்படுகின்ற ஸ்டிக்ஸ் மற்றும் ப்ரஷஸை யூஸ் பண்ணியிருப்பார். சலனம் போர்ஷன்ஸ்க்கு பேங்கூஸ் யூஸ் பண்ணியிருப்பார். விசிலிங் மிகவும் அழகாக பிரதானமாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு மவுத் ஆர்கன், வயலின் அண்ட் ஷார்ட் இன்டர்லூட்ஸ்க்கு ஃப்ளூட் மிகவும் அழகாக
உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ட்ரம்பட்டும் மைல்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது பாடலோட இனிமையை எந்த விதத்திலையும் சிதைக்காத அளவுக்கு அமைஞ்சிருக்கு. இப்பொழுது நாம் திரு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களின் இனிமையான ரிதத்திலும் திரு டி.எம். சௌந்தரராஜன் அவர்களின் கணீர் குரலிலும் உற்சாகமாக ஒலிக்கும் இந்த துழல் இசை பாடலை கேட்டு ரசிப்போம். இனியது உலகம், புதியது புதியது இதயம், அருமை இந்த இளமை, வாழ்வில் அனுபவம் பெறுவது பெருமை. இனியது உலகம், புதியது புதியது இதயம், அருமை இந்த இளமை, வாழ்வில் அனுபவம் பெறுவது பெருமை. பருவம் போகும் வழியோடு, பயணம் போகும் விழியோடு, ரசிகன் என்னும் நினைவோடு, நாளும் பொழுதும் நடைபோடு, ராகத்தோடு தாளத்தோடு பாவத்தோடு விளையாடு. நினைத்ததெல்லாம் முடித்த பின்னே அடுத்த வாழ்வில் அடிபோடு. இனியது உலகம், புதியது புதியது இதயம், அருமை இந்த இளமை, வாழ்வில் அனுபவம் பெறுவது பெருமை. அச்சம் கொண்டால் சுகமில்லை, அடிமை வாழ்வில் சுவையில்லை, தூங்கும் கண்ணில் ஒளி இல்லை, துள்ளி நடந்தால் வலி இல்லை. நமது வாழ்வு நமது சொந்தம், நமது என்னும் உணர்வோடு, நாளை பொழுது யாருக்கென்று கேள்வி கேட்டு பதில் தேடு. இனியது உலகம், புதியது புதியது இதயம், அருமை இந்த இளமை, வாழ்வில் அனுபவம் பெறுவது பெருமை. லால் 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 லால். ஒரு திரைப்பட பாடல் நமது வாழ்வியலின் அன்றாட யதார்த்தத்தை பிரதிபலிக்கும் வகையில் அமையும் பொழுது அந்த பாடல் மிகவும் சுலபமாக நமது கவனத்தையும் ஆர்வத்தையும் ஈர்த்து விடுகின்றது. இப்பொழுது நாம் கேட்க உள்ள பாடல் 1966ஆம் ஆண்டு வெளிவந்த கௌரி கல்யாணம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒருவர் மனதை ஒருவர் அறிய உதவும் சேவை இது என்ற பாடல். அந்த காலகட்டங்களிலே தொலைபேசி வசதி மிகவும் குறைவு, கொரியர் சேவை கூட கிடையாது. நாம் நமது நண்பர்களோடும் உறவினர்களோடும் நமது அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொள்ள உதவிய பிரதானமான ஒரே சாதனம் கடித போக்குவரத்து தான். இந்த பாடலில் கண்ணதாசன் அவர்கள் எளிமையான சொற்களால் மிகவும் அழகாக அந்த கடித போக்குவரத்தின் முக்கியத்துவத்தையும் தபால் துறை சேவையின் பெருமையையும் அழகாக வெளிப்படுத்தியிருப்பார். அதேபோன்று
ஒரு தாய் மகனுக்கிடையே உள்ள பிரிவு, தாரம் கணவனுக்கிடையே உள்ள பிரிவு, சகோதர சகோதரிகளுக்கிடையே உள்ள பிரிவு, இவற்றையெல்லாம் பிரதிபலிக்கும் வகையில் இந்த பாடல் அழகாக எழுதப்பட்டுள்ளது. அதை கேட்டதுபோல் மெல்லிசை மன்னர் MSV அவர்கள் ஒவ்வொரு வரியையும் அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்றாற்போல் அழகாக மெட்டமைத்து இசையமைத்துள்ளார். இசையமைப்பு பொறுத்த வரைக்கும் விசிலிங்கை மிகவும் பிரதானமாக இந்த பாடலில் உபயோகப்படுத்தியிருப்பார். இந்த பாடலை கேட்டால் தெரியும் விசிலிங் எவ்வளவு கஷ்டம்னு. ஹை பிச்சில் ரொம்ப நாளாக அந்த விசிலிங் ப்ளே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அக்கார்டியன், மவுத் ஆர்கன், அப்புறம் பெர்கஷன் ஸ்கோருக்கு பார்த்திங்கனாக்கா சரணத்துக்கு பேங்கஸ் யூஸ் பண்ணியிருப்பார். பல்லவி அனுபவ போர்ஷனுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு டைனி இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அந்த பிங்கான் யூஸ் பண்ணி டிக் டிக் டிக்னு ஒரு சத்தம் ஏற்படுத்தும். நாம் ரயிலில் பயணம் பண்ணும்போது கூட சிறுவர்கள் பிச்சை எடுக்கும்போது திரைப்பட பாடலை பாடும்பொழுது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி பாடுறதை நம்ம கேட்டிருக்கோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை MSV அவர்கள் பல பாடல்களில் ரொம்ப அழகாக உபயோகப்படுத்தியிருப்பார். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், அந்த பாடல். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நெஞ்சத்தை எழுதி கொஞ்சம் தாத்தா, அந்த பாடல். அப்புறம் இந்த ஒருவர் மனதை ஒருவர் அறிய உதவும் சேவை இது. அதுக்கப்புறம் அம்மம்மா தம்பி என்று நம்பி, இந்த பாடல்களெல்லாம் இந்த டைனி இன்ஸ்ட்ருமெண்ட்டை பெர்கஷனுக்கு ரொம்ப நல்லா உபயோகப்படுத்தியிருப்பார். இந்த பாடலிலும் அந்த கருவியின் இசை மிகவும் அழகாக ஒலிக்கும். அதே போன்று இந்த சரணத்தில் பார்த்திங்கனாக்கா மகனை பிரிந்து மயங்கும் மனமே விரைவில் வருவான் முருகன் அருள்வான் அப்படின்னு இந்த 2வது சரணத்தில் வரும். அந்த வரிகள் பார்த்திங்கனாக்கா அந்த மெலன்கோலியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக மிட்டமைக்கப்பட்டிருக்கும். சௌந்தரராஜன் அவர்களும் மிகவும் அழகான சரியான பாவத்தோடு அந்த பாடலை பாடியிருப்பார். இந்த பாடல் முழுக்க திரு TM சௌந்தரராஜன் அவர்களின் தெளிவான உச்சரிப்பும் பாவமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த பாடலை நாம் இப்பொழுது கேட்டு ரசிப்போம். ஒருவர் மனதை ஒருவர் அறிய உதவும் சேவை இது, வாழ்வை இணைக்கும் காலம் இது. ஒருவர் மனதை ஒருவர் அறிய உதவும் தேவை இது, வாழ்வை இணைக்கும் காலம் இது. தாயை பிரிந்த பிள்ளை என்றாலும், காலம் பிரிந்த கணவன் என்றாலும், உடன் பிறந்தோரின் திடீரென்ற போதும் பிரிவு துயரம் பேசிடும் கடிதம். ஒருவர் மனதை ஒருவர் அறிய உதவும் சேவை இது, வாழ்வை இணைக்கும் காலம் இது. காலமெனும் தெய்வமகள் கலங்க வைப்பாய், சிரிக்க வைப்பாய். எந்தெந்த முறையில் என்ன என்ன கதையோ, எந்தெந்த முகத்தில் என்ன என்ன வருமோ, சுகமும் வரலாம் துன்பமும் வரலாம், இறைவன் அருளால் நலமே வருக. ஒருவர் மனதை ஒருவர் அறிய உதவும் சேவை இது, வாழ்வை இணைக்கும் காலம் இது. கண்ணியரே காலம் வரும்
பிள்ளை அனுப்பும் வெளிப்படம் ஊறு அன்னை முகத்தில் ஆனந்தம் பாரு மகனை நினைத்து மயங்கும் மனமே விரைவில் வருவான் முருகன் அருளான் மகனை நினைத்து மயங்கும் மனமே விரைவில் வருவான் முருகன் அருள்வான் ஒருவர் மனதை ஒருவர் அறிய உதவும் தேவை இது வாழை இனிக்கும் பாலம் இது அடுத்து நாம் கேட்கவுள்ள பாடல் கல்லும் கனியாகும் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள கை விரலில் பிறந்தது நாதம் என் குரலில் வளர்ந்தது கீதம். கவிஞர் வாலி அவர்களால் எழுதப்பட்டுள்ளது இந்த பாடல். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனோட அவுட்ஸ்டாண்டிங் கம்போசிஷன். மிஸ்டர் சிவரஞ்சிநாதத்தோட இன்ஃப்ளூயன்ஸில் இந்த பாடல் மெட்டமைக்கப்பட்டுள்ளது. ஒரு மனிதனோட கனவு அல்லது லட்சியம் நனவாகும் போது அவனுக்கு ஏற்படுற உணர்ச்சி, அந்த பரவசம் அல்லது ஆனந்தம் சொல்லுவோம் இல்லையா, அந்த உணர்ச்சியை இந்த பாடல் முழுக்க கொட்டியிருப்பார் சௌந்தரராஜன் அவர்கள். கதையின் நாயகன் ஒரு இசைக்கருவியை உண்டு பண்ணுகிறான். அந்த இசைக்கருவி வடிவம் பெற்றவுடன் அவனுடைய மனம் ஆனந்த கூத்தாடுகிறது. அவன் ஒரு பெரிய இசைக்கலைஞனாக வளர்ந்து உலகம் முழுவதும் அவனுடைய இசை கேட்கப் போகிறது என்ற நம்பிக்கையில் இந்த பாடல் பாடுவதாக அமைந்துள்ளது. அனுபல்லவியில் இசையின் மழையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது அப்படின்னு வரி வரும். அந்த வரிகளை சௌந்தரராஜன் அவர்கள் உணர்ச்சிமிக்க பாடியிருப்பார். இசையின் மழையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது, என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது, கை விரலில் பிறந்தது நாதம் என் குரலில் வளர்ந்தது கீதம். இந்த பாடலோட பல்லவியை பார்த்தாக்கா வாலி அவர்கள் எம்எஸ்வி மற்றும் சௌந்தரராஜன் ரெண்டு பேருக்குமே எழுதினது மாதிரி நான் நினைக்கிறேன். கை விரலில் பிறந்தது நாதம். எம்எஸ்வி அவர்கள் கை விரல் ஹார்மோனியத்தில் பட்டாலே அதில் பிறக்கிறதா நாதம். என் குரலில் வளர்ந்தது கீதம். இது சௌந்தரராஜன் கோசம் எழுதப்பட்டது. சரணம் கூட ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதுவரையில் இலை உதிர்காலம், இளவேனில் இனி எதிர்காலம், உலகமெல்லாம் என் இசை கேட்கும், நல்ல உள்ளமெல்லாம் அதை வரவேற்கும். கல்லும் இசையால் கனியாகும், முள்ளும் அதனால் மலராகும், உள்ளம் உருகும் பண்பாடும், அந்த ஓசையிலே நாகம் நின்றாடும். இந்த பாடலில் ஒவ்வொரு வரியும் அற்புதமாக இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஓப்பனிங் ஸ்கோர் பார்த்திங்கன்னா வயலின் அண்ட் சந்தூரில் வரும். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு சரணம் செகண்ட் சரணம் இது ரெண்டுக்கு நடுவில் வர அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஃப்ளூட் அண்ட் வயலின் அண்ட் அக்கார்டியன் அண்ட் பேங்கூஸ் அமேசிங் ஸ்பீடில் ப்ளே பண்ணியிருப்பாங்க பேங்கூஸு. இந்த பாடல் நாம் இப்போ கேட்டு ரசிப்போம். நான் கண்டுபிடிச்சிட்டேன். வெற்றி வெற்றி.
வளர்ந்தது கீதம், கை விரலில் பிறந்தது நாதம், என் குரலில் வளர்ந்தது கீதம். இசையின் மழையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து, இசையின் மழையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து, என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது, என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது. கை விரலில் பிறந்தது நாதம், என் குரலில் வளர்ந்தது கீதம். இதுவரையில் இலை உதிர்காலம், இளவேனில் இனி எதிர்காலம். இதுவரையில் இலை உதிர்காலம், இளவேனில் இனி எதிர்காலம். உலகமெல்லாம் என் இசை கேட்கும், உலகமெல்லாம் என் இசை கேட்கும், நல்ல உள்ளமெல்லாம் அதை வரவேற்கும். கை விரலில் பிறந்தது நாதம், என் குரலில் வளர்ந்தது கீதம். கல்லும் இசையால் கனியாகும், புல்லும் அதனால் மலராகும். கல்லும் இசையால் கனியாகும், புல்லும் அதனால் மலராகும். உள்ளம் உருகும் பண்பாடும், உள்ளம் உருகும் பண்பாடும், அந்த ஓசையிலே நாகும் நின்றாடும், அந்த ஓசையிலே நாகும் நின்றாடும். இந்த நிகழ்ச்சி தொகுப்பில் இறுதியாக நான் அளிக்க உள்ள பாடல் என் தம்பி திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள முத்து நகையே உன்னை நான் அறிவேன் என்ற பாடல். கண்ணதாசன், எம்.எஸ். விஸ்வநாதன், டி.எம். சௌந்தரராஜன், சிவாஜி கணேசன் இவங்க காம்பினேஷனில் உருவான பல அற்புதமான பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று. திரு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களின் பியூட்டிஃபுல் கம்போசிஷன், பேஸ்ட் ஆன் ராகம் பிருந்தாவன சாரங்கா. இந்த பிருந்தாவன சாரங்கா ராகத்துக்கு ஒரு தனி குணாதிசயம் உண்டு. இந்த ராகம் நம்மளுக்கு நெகிழ்ச்சியை கொடுக்கும். எக்ஸ்ட்ராசி ஆர் எக்ஸிலரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய அற்புதமான ராகம் இது. இந்த ராகத்தை திரு எம்எஸ்வி அவர்கள் ரொம்ப டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கார். பலவிதமான சூழ்நிலைக்கு வெவ்வேறு விதமான பாடல்களை இந்த ராகத்தை உபயோகப்படுத்தி அழகாக மெட்டமைச்சு அந்த ராகத்தோட டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸை நம்மளுக்கு காட்டியிருக்கார். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும்
இந்த திரைப்படத்தின் கதாநாயகனுக்கும் அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு கேர்ளுக்கும் உள்ள ஒரு பாண்டேஜை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பாடலில் கேட்கும்போதே அந்த மெட்டே நம்மளுக்கு ஒரு சோபர் மூடை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இன் அடிஷன் டு ஃப்ளூட் அண்ட் வயலின், கிட்டார் அண்ட் சாக்ஸோஃபோன், இந்த மேற்கத்திய இசைக்கருவிகளில் இந்த கர்நாடிக் பேஸ்டு ராகாவை உபயோகப்படுத்தினா எப்படி இருக்குன்ற ஃப்ளேவரை ஷேடாக காமிச்சிருப்பார். அதே மாதிரி பெர்கஷன் ஸ்கோருக்கு தபேலாவை ஒரு அன்கன்வென்ஷனல் மெத்தடில் யூஸ் பண்ணியிருப்பார். பேங்கூஸ் இசைக்குறியை உபயோகப்படுத்தினா என்ன ஒரு ஒலி உண்டாகுமோ அதே மாதிரி ஒலி தான் இந்த பாடல் நீங்கள் கேட்கும். ஆனால் இந்த பாடலில் உபயோகப்படுத்தப்பட்டிருப்பது தபேலா தான். மௌனமி பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், அந்த பாட்டிலையும் அதே மாதிரி தான், தபேலாவை அதே மாதிரி தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பார். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் டிஎம்எஸோட சோல்ஃபுல் ரெண்டிஷன், இந்த பாடலோட தண்ணியை முழுமையாக ஐக்கியப்படுத்தி ஆத்மார்த்தமாக பாடியிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு பாடல் உருவாகும் பொழுது இட் ப்ரொபல்ஸ் எ லெஜெண்டரி ஆக்டர் லைக் சிவாஜி கணேசன் டு கிவ் ஹிஸ் பெஸ்ட். இந்த பாடல் காட்சியை பார்த்தா தெரியும் சிவாஜி கணேசனோட கிரேஸ்ஃபுல் ஆக்டிங். இந்த அற்புதமான பாடலை நாம் இப்பொழுது கேட்டு ரசிப்போம். இந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சி தொகுப்பை நான் முடித்துக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி தொகுப்பில் திரு டிஎம்எஸ் அவர்கள் 1966லேருந்து 1969 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் பாடிய பாடல்களிலிருந்து சிலவற்றை ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதிகம் பேசப்படாத பட் அதிகம் பேசப்பட வேண்டிய பாடல்களை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஹோப் யூ ஆர் என்ஜாயிங் தி கம்பைலேஷன். மற்றும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் பொழுது உங்களை மற்றும் ஒரு இனிய பாடல் தொகுப்புடன் உங்களை தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திஸ் இஸ் வாசுதேவன். பை. எங்க போயிட்ட? இங்கதான் ஒழிஞ்சிருப்பேன், நான் கண்டுபிடிச்சிடுவேன். முத்து நகையே உன்னை நான் அறிவேன், ஆஹா ஆஹா கத்துங்கிழியே என்னை நீ அறிவாய், நம்மை நாம் அறிவோம். முத்து நகையே உன்னை நான் அறிவேன், ஆஹா ஆஹா கத்துங்கிழியே என்னை நீ அறிவாய், நம்மை நாம் அறிவோம். நிலவும் வானும் நிலமும் நீரும் ஒன்றை விட்டு ஒன்று செல்லுமோ, நீயும் நானும் காணும் உறவு நெஞ்சை விட்டு செல்ல எண்ணுமோ. முத்து நகையே உன்னை நான் அறிவேன், ஆஹா ஆஹா சித்திரத்தை போலே சீர் கொடுத்தாள், தென்மதுரை மீனாள் தேன் கொடுத்தாள், சித்திரத்தை போலே சீர் கொடுத்தாள், என் மனதில் ஆட இடம் கொடுத்தாள், இதுதான் சுகமென வரம் கொடுத்தாள். முத்து நகையே உன்னை நான் அறிவேன், ஆஹா ஆஹா கத்துங்கிழியே என்னை நீ அறிவாய், நம்மை நாம் அறிவோம்.
பேரெதற்கு காலழகு பார்த்தா காலழகு பார்த்தால் தெய்வத்துக்கு கருணை என்றொரு பேரெதற்கு காலழகு பார்த்தால் தெய்வத்துக்கு கருணை என்றொரு பேரெதற்கு முத்து நகையே உன்னை நான் அறிவேன் ஆஹா ஆஹா தத்துங்கிழி